ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வெங்கடேஷ் விபி, ஸ்ரீநாத் பாஷி, கௌதம் வாசுதேவ் மேனன், ராஜ்சி விஜயன், அனிகா இவங்களாம் நடிச்சு டைரக்டர் பிரகேஷோட இயக்கத்தில் வெளியான லவ்ஃபுல்லி யுவர்ஸ் வேதா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, அனிகாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டை வெளியிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாட்டு மேலே ஒருத்தர் கேஸ் போடுறாரு. அதனால அனிகா இந்த கவிதையை யார் எழுதுனாங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ராஜ்ஸ்ரீ விஜயனை மீட் பண்ணுறாங்க. அவங்க இந்த கவிதையை நான் காலேஜ் படிக்கும் போது எழுதினேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவங்க காலேஜில் நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்கிறாங்க. இந்த கவிதையை அவங்க லவ்வருக்காண்டி எழுதினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் அவங்க லவ்வரை யார் கொலை பண்ணா, அதே நேரத்தில் அந்த காலேஜில் அந்த லேண்டுக்காண்டி நடந்த சம்பவத்தில் யார் யார் இறந்து போனா, கடைசியில் கௌதம் வாசுதேவ் மேனனுக்கும் அந்த காலேஜுக்கும் என்ன சம்பந்தம், கடைசியில் ராஜ்ஸ்ரீ அவங்க லவ்வர் கூட சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் இந்த கதையை கொண்டு போன விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஒரு ரொமான்டிக்கல் த்ரில்லரை எப்படி கொண்டு போகணுமோ அதை டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த காலேஜ் டேஸில் நடக்கிறதெல்லாம் டைரக்டர் சூப்பராக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி அவங்க காலேஜில் அந்த ஊட்டின்னு சொல்கிற அந்த லேண்டை காமிச்சதெல்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் கடைசியில் அந்த ஃபைட்டை காமிச்சதாக இருக்கட்டும், அந்த ஃபுட்பால் மேட்சை காமிச்சதாக இருக்கட்டும், அந்த ஊட்டின்னு சொல்கிற இடத்தெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருப்பாரு. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் ஒரு ரொமான்டிக்கல் த்ரில்லர் படத்துக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், அதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே டேரக்டர் கடைசியில் அந்த பிஜிஎம்மை சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தில் எமோஷனாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் எங்கேயுமே டேரக்டர் குறை வைக்காமல் அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் என்னதான் கதையை நல்லா கொண்டு போயிருந்தாலும் சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி இந்த கதையில் தேவையில்லாத பாலிடிக்ஸ் சீன்லாம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் டேரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ரைக்லாம் பண்ணுறது, அந்த கம்யூனிஸ்ட்லாம் பற்றி பேசுகிறது, அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதையும் டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஒரு ரொமான்டிக்கல் த்ரில்லர் படத்துக்கு என்ன தேவையோ அதை டேரக்டர் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணாமல் எடுத்துட்டாரு. அதனால இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.5 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.